ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி ஒன்று செய்யலாங்க. சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியான வேலை தான். அதுக்கு முதல்ல ஒரு குக்கருக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனவுடனே பட்டை லவங்கம் அந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதோட நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை போட்டு நல்லா வதக்கி போட்டுருக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கறி மசாலா இதெல்லாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அதோட உப்பு காரம்லாம் அதில் ஏறும். அதிலே ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி விடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல நம்ம ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் மட்டனை வேகும் நல்லா. குக்கர் திறந்து பாருங்கள். இப்போ நல்லா மட்டன் வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதுங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் நம்மளது எவ்வளோ அருமையாக வந்துச்சுன்ட்டு. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா, ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்போ பாருங்கள், இப்போ உதிரியாக நம்ம பிரியாணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு செய்யும் போது வீடே வாசம் அடிக்குங்க. அவ்வளோ செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம்.